रमज़ान में आपको फ़र्ज़ रोज़ा रहना फ़र्ज़ कर को है। बकरीद में भी रहना क्या, मुहर्रम में भी रहना क्या, शाबान में भी रहना क्या फ़र्ज़ है क्या? அதாவது நோன்பு சம்பந்தமாக கேட்குறாங்க. நோன்புல ரமலான்லேயும் நம்ம வைக்கிறோம், ஷாபானு அவங்க கேட்டது ஷாபானில் வைக்கிறோம், அரஃபா, முஹர்ரம் இதில் நீங்கள் வைக்கிறீங்களே இதெல்லாம் கடமையான்னு கேட்குறாங்க. ஷாபானில் நோன்பு வைக்கிறது மார்க்கத்தில் இல்லை. முதல்ல ஷாபானில் 15 வைக்கிறாங்க சில பேர், அதை வச்சு தான் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? ஷபே பராத்துன்ற பேரில் 15 நோன்பு வைப்பாங்க, 3 யாசின் ஓதுவாங்க, இன்னொன்று என்ன செய்வாங்க, இரவுல தொழுவாங்க, இரவு நேரத்தில் தொழுவாங்க. இது 3த்துக்குமே ஆதாரம் கிடையாது ஹதீஸில், ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் கிடையாது. இரவுல தொழுகிறதுக்கு பலவீனமான சில செய்திகள் இருக்கு. 3 யாசின் ஓதுறதுக்கு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் கூட கிடையாது. நம்ம மக்கள் மட்டும்தான் ஆலிம் சாவுடைய வருமானத்துக்கு செய்கிறாங்க. 3 யாசினுக்கு அது கூட ஆதாரம் கிடையாது. நோன்பு வைக்கிறதுக்கு தடையே இருக்குது. ஷாபான் 15 ஆகிவிட்டால் நீங்கள் நோன்பு வைக்காதீங்க என்று மதுஹப் நூட்கள்லே அந்த ஹதீஸை மேற்கோள் காட்டி சொல்லியிருக்கிறாங்க. அப்போது ஷாபானில் நம்ம வைக்க மாட்டோம், அது பிதாத்து. நாளைக்கு பக்ரீத் என்றால் இன்னைக்கு அரஃபா தினம் 9வது பிறை, அதில் நம்ம நோன்பு வைப்போம். அதே மாதிரி முஹர்ரம் மாதத்தில் 9, 10 இந்த 2 நாளில் நம்ம நோன்பு வைப்போம். அது காரணம் ஹசன் ஹுசைன் கிடையாது. முஹர்ரம் மாதத்தில் நோன்பு வைக்கிறதுக்கு காரணம் ஹுசைன் கொல்லப்பட்ட நாள் என்ற பெயரில் வைக்கிறாங்க இந்த ஷியாக்கள். நாம் அதுக்கு வைக்கிறது இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு வரலாறு சொன்னாங்க. நான் ஃபிரௌன் பற்றி ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். ஃபிரௌன் கடலில் மூழ்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டான்னு சொல்லி, மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்டாருன்னு சொன்னேன் இல்லையா? இது நடந்த நாள் முஹர்ரம் 10. ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் வெற்றி கொண்ட நாள் எது? முஹர்ரம் 10. அதனால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக மூசா நபி நோன்பு வச்சார் முஹர்ரம் 10. இதை ஃபாலோ பண்ணி ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சாங்க முஹர்ரம் 10. இதுக்கு தான் நம்ம நோன்பு வைக்கிறது. இதை யூதர்களும் வச்சாங்க முஹர்ரம் 10. ஓஹோ, இவனும் ஒன்றா வைக்கிறானே, நம்ம மாற்றமாக நடக்கணுமென்றதுக்காக அடுத்த வருஷம் நான் உயிரோடு இருந்தேன்னா 9 வைப்பேன் 10 வைப்பேன் நாங்கள் ரசூலுல்லாஹ். அதுக்கு முன்னாடி மௌத்தாயிட்டாங்க. அதனால தான் நம்ம 9லேயும் யூதர்களுக்கு மாற்றமாக நடக்கிறதுக்காக 9லேயும் நோன்பு வைக்கிறோம். 10 அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்காக மூசா நபி ரசூலுல்லாஹ் நன்றி செலுத்து விதமாக நோன்பு வச்ச மாதிரி நாமும் நோன்பு வைக்கிறோம். இப்போ முஹர்ரம் 9, 10 2 நாள் நோன்பு வைக்கிறது. இப்போ அரஃபா நோன்பு, முஹர்ரம் 9, 10, ரமலான் கழித்து ஒரு 6 நோன்பு இருக்குது. ஷவ்வால் மாதத்தில் 6 மாத நோன்பு ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்துருக்குறாங்க. தொடர்ச்சியாக வைக்கலாம், விட்டு விட்டு கூட அந்த மாதத்தில் ஷவ்வால் மாதத்தில் 6 நோன்பு ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது இல்லாமல் வாரத்தில் திங்கக்கிழமை வியாழக்கிழமை ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சுருக்குறாங்க. திங்கக்கிழமை வியாழக்கிழமை வச்சுட்டு சொல்லுவாங்க, திங்கக்கிழமை வியாழக்கிழமை அல்லாஹ்விடத்தில் மனிதர்களுடைய அமல்கள் கொண்டு செல்லப்படுது. நான் என்னுடைய அமல் நோன்பு வைத்த நிலையில் கடந்து போவதை நான் விரும்புகிறேன். நாங்கள் ரசூலுல்லாஹ் எடுத்து செல்வதை விரும்புகிறேன். நாங்கள் இப்போ திங்கக்கிழமை வியாழக்கிழமை நோன்பு வைக்கிறது சுன்னத்து. அதே மாதிரி மாதத்தில் 3 நாள் 13, 14, 15, 13வது பிறை, 14வது பிறை, 15வது பிறை 3 நாள் நோன்பு வச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வலியுறுத்தி சொல்கிறாங்க, அதை 3 நாள் மாதத்தில் நோன்பு வைக்கிறது போதுன்றாங்க. இப்படி சொன்ன ஹதீஸ் இருக்கு. அப்போ இதுதான் நோம்புங்க. இது எல்லாமே கடமை கிடையாது. இப்போ நான் சொன்ன இந்த அரஃபா நோன்பு இருக்குல்ல, துல்ஹஜ் மாதத்தில் 9வது நாள் வைக்கிறது. இது வைத்தால் முன்னுள்ள ஒரு வருடம் பின்னுள்ள ஒரு வருடத்துடைய பாவம் மன்னிக்கப்படும் வருது. ஒரு நாள் நோன்பு வச்சா 2 வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. சுன்னத்தான் நோன்பு தான், கடமை கிடையாது. அதே மாதிரி தான் முஹர்ரம் 9, 10 வைக்கிற நோம்பு சுன்னத்தான் நோன்பு தான், கடமை கிடையாது. ஷவ்வால் 6 நோம்பும் சுன்னத்தான் நோன்பு தான், கடமை கிடையாது. மாசத்தில் 3 நாள் வைக்கிறது, வாரத்தில் 2 நாள் வைக்கிற நோம்பும் சுன்னத்தான நோம்பு தான், கடமை கிடையாது. கடமைன்னு நல்லா சொல்றது எதை தான்? 1 மாத கால ரமலான் மாத நோம்பு தான் அல்லாஹ் சொல்றான். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யசும்ஹு. யார் அந்த மாதத்தை அடைந்து விட்டாரோ அவர் அதில் நோன்பு வைக்கட்டும் நல்லா சொல்றது ரமலான் மாதத்தை தான். ரசூலுல்லாஹ் கிட்டே ஒருத்தர் வர்றாரு, கிராமவாசி வர்றாரு. என்ன கேட்குறாருன்னா, நான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன், என் மேலே என்ன கடமைன்னு கேட்குறாரு. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க 5 வேளை தொழுகை கடமை அப்படின்னு ரசூலுல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவருக்கு சொல்கிறாங்க. வேறு ஏதாவது கடமை இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. கடமை இல்லைப்பா, நீனா விரும்பி செய்கிறது தான் அப்படின்றாங்க. கடமை சொல்லுங்கன்றாரு, கடமை இவ்வளோ தான் அப்படின்றாங்க. அதே மாதிரி நோன்பு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க 1 மாத நோன்பு கடமை. வேறு ஏதாவது கடமை இருக்கா? வேறு எதுவும் கடமை இல்லை, நீனா விரும்பி வைக்கிறது இருக்குது, அது நான் கேட்கல, கடமை என்ன இது மட்டும் தான்றாங்க. இப்படிதான் சக்காத் ஹஜ்ஜுக்கு இதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது இதே மாதிரி என்ன செய்கிறார், அவர் கடமையை மட்டும்தான் செய்வேன்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறார், வலா அன்குசு வலா அசீத், நான் இதை கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார்.
5 வேளை தொழுகை மட்டும்தான் தொழுவேன், ரமலான் மாசம் நோன்பு மட்டும்தான் வைப்பேன், ஜக்காத் கடமை மட்டும்தான் கொடுப்பேன், ஹஜ்ஜி கடமை மட்டும்தான் செய்வேன், இந்த உபரியானது சுன்னத்து இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு கடந்து போனார். கடமையில மட்டும் நிற்பேன், அதில் குறை வச்சிட மாட்டேன், கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிடுவேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒருத்தர் பூமியில சொர்க்கவாசியாக பார்ப்பதாக இருந்தால் இவரை பார்த்து கொள்ளுங்கள் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இப்போ கடமையான காரியத்தை ஒருத்தர் செய்வார் என்றால் அதில் குறை வைக்காமல், அதில் 2 வேளை தொழுதுட்டு 3 வேளை தொழாம, 4 வேளை தொழுதுட்டு 1 வேளை அது இல்லை, 20 நோன்பு வச்சுட்டு 10 நோன்பு அது இல்லை, கரெக்டா 1 மாசம் நோன்பு கரெக்டா, 5 வேளை தொழுகை கரெக்டா, ஜக்காத் ஹஜ்ஜி மட்டும் கடமையான காரியமே ஒருத்தர் செய்யாக குறை வைக்காமல் செய்வார் என்றால் அவர் ரசூலுல்லாஹ் சொர்க்கவாசி என்ற அளவுக்கு பாராட்டி சொல்றாங்க. சுன்னத்தான நோன்புகள் என்ன செய்யும் மறுமையிலனா, சுன்னத்தான தொழுகைகள் சுன்னத்தான மற்ற அமல்கள் என்ன செய்யும்னா, கடமையில குறை வரும் மறுமையில நாளைக்கு அதுல பூர்த்தி ஆக்கிறதுக்கு எல்லாம் இந்த சுன்னத்துகளை பயன்படுத்துவோம். அதெல்லாம் ஹதீஸ்கள்ல வருது. அதில் அந்த அடிப்படையில் சுன்னத்தான விஷயங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, சுன்னத்து தானே என்று விட்டுறக்கூடாது. கடமையா என்று கேட்டால் அந்த நோன்புகள்லாம் கடமை இல்லைன்றதும் பதிலாக சொல்லுது.